எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் நாள், அமாவாசை மாலை 5:53 வரை உள்ளது. பின்பு பிரதமை தேதி, வளர்பிறை ஆரம்பம். நாளை சந்திர தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நாள். நாளை முதல் 9 நாள் வாராகி நவராத்திரி ஆரம்பம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தேதி 4:53 வரை அமாவாசை, பின்பு பிரதமை தேதி. என்ற யோகம் 1:47 வரை வியாக்கபாத நாம யோகம், பின்பு அர்ச்சனம் ஆரம்பம். இன்றைய கரணம் நாகவ கரணம் 4:23 வரை, பின்பு கிம்ஸ்கொண கரணம். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. ரிச்சகத்துக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் சந்திரன் சூரியன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அமாவாசை முடிகிறது. அமாவாசை நாளில் முழுமையான விஷயங்கள், இந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயம், தொழில் முடக்குங்கிற விஷயம், ரொம்ப நாள் வழக்கில் இருக்கிற விஷயம், இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது தெய்வம் அம்பாள். புரியுதுங்களா? அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அம்பாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது, அமாவாசையில் போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை தேடித்தரும். ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கூட ஒரு முடிவுக்கு வருகின்ற அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி என்பவர்களை பொறுத்தவரை இதனால சிறப்பான நாள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பயணத்துல உடனே நன்மை கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது யாருக்குமே இல்லை. ஆனால் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டு. இந்த நாளில் வெளி உலக வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம், பொருளாதாரம், இதெல்லாம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுவீங்க. வண்டி வாகன சேர்க்கையில் இருந்தும் பொருளாதார சேர்க்கையிலிருந்தும் ஒரு அடுத்த கட்ட படிநிலைக்கு போக முடியும். வீடு, வண்டி, வாகனம், அதாவது வீடு முதல் முயற்சி உங்களுக்கு இருக்கும். அந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் ஏற்படுமா, இல்லை அதுக்கான சிந்தனைகள் மேலோங்கமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா உதவிகள் மேலோங்கி கிடைக்கும். ரொம்ப விஷயம் அதுதான். நமக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு கொடுக்குறாரு என்ற நம்பிக்கையோடு நாட்களை நடத்துவீர்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா விதத்திலும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கு. அதனால நீங்க எதையும் பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்லா விஷயத்திலும் முன்னேறி செல்லுங்கள். வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, புதன் சந்திரன் சூரியன் சேர்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா இது அமாவாசை யோகங்கிறது எடுத்துக்கலாம். அமாவாசை பார்வைன்னு எடுத்துக்கலாம். இப்போ புதன் மட்டும் தான் அந்த வீட்டுக்குரியவர். இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 2 கூடையவராக இருக்காரு. அப்போ சூரியனும் 3 கூடையவர் இருக்காங்க. இந்த அதிபதியெல்லாம் அங்கே போகும்போது உங்கள் முயற்சி விட்டு சீக்கிரத்தில், நாள்லாம் இல்லை உடனடியாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் நாட்கணக்கு இல்லாமல் நன்மை அடையக்கூடிய நாளாகவும் செயல் கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பதில் கடகத்தை பொறுத்தவரை ராசிக்குள்ளேயே குருவின் பயணம்ங்கிறது ஒரு சிறப்பான பலன் தான். சந்திரனின் பயணம் விரயத்தில் இருக்கிறது. ராசி அதிபதி விரயத்தில் இருக்கிறார், சூரியனோடு இருக்கார். இப்போ நீங்க முயற்சியில கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதுதான் விதி. இப்போ இந்த நாள்ல அதீதமான முயற்சி, செலவில்லாத முயற்சி ஓகே பண்ணலாம். செலவு பண்ண அவ்வளவு பண்ண இவ்வளவு பண்ணா அது பணமும் வராது, அதுக்கான செயல்பாடும் நடக்காது.
கவனமாக இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவின் பயணம்ங்கிறது வந்து ஒரு மனநிறைவையும் மன நிறைவான ஒரு வாழ்க்கை முறையும் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப செல்வ செழிப்புக்குள்ள வந்துடுவீங்க. நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. தேடாமல் கிடைக்கின்றவர்களில் சிம்மமும் ஒன்று. அதனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைவான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வினோத வெற்றி பெறுவார்கள் சொல்லுவோம். நானே வினோதமான வெற்றினா, வெற்றி எல்லாருக்கும் சாதாரணமானது. அவங்கள பொறுத்தவரை அந்த வெற்றி வந்து ஒரு ஸ்பெஷல். இறைவனுக்கு அப்படி நன்றி சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த கன்னிக்கு உண்டு. இறைவனால் அவர்களால் பயன்பெற்றவர்கள் எந்த முயற்சியும் அவர்கள் செய்யவில்லையானாலும் பரவாயில்ல. கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசியால் பயன்பெற்றவங்க செய்யலனாலும் பரவாயில்ல, அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டு, வெற்றியும் உண்டு. இந்த நாளில் வந்து விருத்தி, குடும்பம் வளரும். கன்னியை பொறுத்தவரைக்கும் குடும்ப வளர்ச்சி அதிகமா இருக்கும், அபரிதமா இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்ம முன்னாடி செஞ்ச வேலைக்கு பாராட்டப்படக்கூடிய அமைப்புல பாராட்டுகள் கிடைக்கின்ற அமைப்புலாம் இருக்குது. நம்ம அங்க போனேன் இங்க போனேன்ற இந்த கதையே வேணாம். நீங்க என்ன விதைச்சிங்கன்னா அந்த விதை உங்கள்கிட்ட இந்த வந்து சேரும். இந்த நாள்ல வந்து எல்லா சிறப்பும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. சந்திராசிரமம் நடந்துகிட்டு இருக்கு. புதிய முயற்சி எதையும் அடக்க வேணாம். இருக்கிற வேலையை பாருங்க. மீதி எல்லாத்தையும் சந்திரன் முடிந்தது பிறகு பார்ப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், தனுசை பொறுத்தவரை கிரகத்தை சாதகத்தன்மையோடவே இருக்குது. பார்த்தீங்கன்னா பாதகம் என்று சாதகத்தோடு இருக்குது, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி டெய்லி பொருளாதாரம் வந்துடும். அது பெரிய பொருளாதாரம் மாற்றணுன்றது முடியாத விஷயமா இருக்கும். பொருளாதார ஏற்றத்தவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற மனக்கவலை இருக்கும். இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். பொருளாதார சரிவிலிருந்து மீண்டு வர முடியும். வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால ஒரு சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சிகள் உண்டு. 2 விஷயத்துல மட்டும் அவங்க கவனமா இருந்தா போதுமானது. தன்னை நோக்கி இருக்கின்ற எதிர்பாலினம் அப்படிங்கிறது கணவனோ அல்லது மனைவியோ அந்த நிலைமைக்கு இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க செய்கின்ற வேலைகளை கரெக்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். தனுசுவுக்கு இந்த நாள் வந்து யோகமான நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அனுகூலமான நாள்னு வச்சுக்கலாம். ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டோம், அவர் அங்கேயே இருக்கிறார். ராசி அதிபதி எங்க இருக்கார்? 2ஆம் இடத்திலே இருக்காரு. அப்போ சர்வசாதாரணமான அனுகூலத்தை கொடுத்துருவாரு. நல்லா இருக்கிறோம், சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குறன்ற அளவுக்கு நீங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு இயல்பை விடவும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க பெறும்ன்றதுல வந்து எந்த நம்பிக்கையோட சொல்லலாம். ஆனால் அவ்வளோ சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, வெற்றிகள் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப களைச்சி போயிட்டோம். ஏதாவது ஒன்று கொடுங்க இறைவா, எதையா ஒன்று கொடுன்னு கேட்போம். அப்போ வந்து நமக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்குன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாரு. அது கிடைச்சிரும். அதாவதுங்க நம்பிக்கை, பரிகாரம், பலன், பூஜை இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தினாதான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? மீனராசிகளை பொறுத்தவரை இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தால் அதனால சந்தேகம் தெளிவுபடுத்தியாச்சு. இனி உங்கள் வாழ்க்கையில் வசந்தமாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.